today's class we are going to see how to design t-shirts, how to do t-shirt designs. Okay, so today we are going to see about 5 different t-shirt designs. Is the screen visible? Answer in the chat box. Answer பண்ணுங்க. Okay, please wait. Okay. Is it visible now? Okay. First we are going to create a circle text. Circle text எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு we are going to apply the same design to the t-shirt. Okay, so we have to create a new file.
Go to File, New. Give the name as circle text. With 1200. Background content white. Click OK. Okay, next என்ன பண்ண போறோம்னா we are going to create a circular path. அதுக்கு என்ன பண்ணணும்னா go to select the ellipse tool select பண்ணிட்டு can you able to see the different options available near the ellipse tool? First வந்து shape layer, second வந்து path. நம்ம வந்து circular path தான் create பண்ண போறோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா shape யூஸ் பண்ணக்கூடாது. We are going to use the path. Circular pathல நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to type the text in a circular format. அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து circular path யூஸ் பண்ணணும். ஓகேவா? Menu bar கீழே பார்த்தீங்கன்னா you can able to see the options. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்னா எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நியராக என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணோம், தட் இஸ் பாத். ஓகேவா? ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரா சர்க்குலர் பாத். Circular path draw பண்ணிட்டேன். Next I am going to type the text. To select the horizontal type tool. இப்போ அந்த type tool select பண்ணிட்டு அந்த pathல நான் வைக்கும்போது can you able to see the wavy symbol? Can you able to see the wavy symbol? The cursor வந்து waves மாதிரி appear ஆகுது பாரு. இப்போ வந்து T symbol மாதிரி appear ஆகுது. இந்த path கிட்ட வைக்கும்போது wavy symbol appear ஆகுது. Can you able to see the difference? Can you able to see the difference? Yes, answer. Okay. So I'm going to type the text. Stay home, stay safe na நான் type பண்ண போறேன். Don't annotate. I'm going to select the font Oswald.
Oswald font select பண்ணிட்டு I'm going to change the font size. That is 6 points வச்சுக்கிறேன். Next I'm going to type the text. ஓகே, இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கோ டு பாத் செலெக்ஷன் டூல். ஓகேவா, பாத் செலெக்ஷன் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா கேன் ஏபிள் டு see the arrow mark. எந்த சைடு ரொட்டேட் பண்ணணுமோ அந்த சைடு வந்து நம்மளுக்கு arrow mark அப்பியர் ஆகும். ஓகேவா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு ரொட்டேட் த டெக்ஸ்ட் ரைட்வர்ட்ஸ்னா ரைட் டைரக்ஷனில் இந்த ஆரோ வந்து அப்பியர் ஆகும். இஃப் ஐ வாண்ட் டு ரொட்டேட் த டெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் டைரக்ஷன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா, இப்போ நான் மவுஸை ப்ரெஸ் பண்ணிகிட்டே என்ன பண்ணணும்னா ஐ ஹாவ் டு ரொட்டேட் த டெக்ஸ்ட். ஓகேவா, எப்படி வேணாலும் நமக்கு அது எந்த பொசிஷனுக்கு அந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே டைப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ I don't want to rotate the text. Blank space லலாம் நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to fill circle shapes. அதுக்கு என்ன பண்ணணும்னா you have to select the custom tool. Circle path first என்ன பண்ண போறோம்னா we are going to select the we are going to create a circular text. ஓகேப்பா, circular text create பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா you have to select the ellipse tool. ellipse tool வந்து select பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், சர்க்கிள் டிரா பண்ண போறதுல நம்ம வந்து சர்க்குலர் பாத் தான் டிரா பண்ண போறோம். ஓகேவா, அலெக்ஸ் லிசன் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to create a circular text. Circular text create பண்ணனும்னா என்ன பண்ணனும்னா you have to select the ellipse tool. Ellipse tool select பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா ellipse tool select பண்ணிட்டீங்கன்னா you can able to see the different options below the menu bar. Menu barங்கிறது first one is the menu bar. File, edit, image, layer எல்லாம் இருக்குல்ல, that is the menu bar. அது கீழே பார்த்தீங்கன்னா you can able to see the ellipse tool. Ellipse tool பக்கத்துல பார்த்தீங்கன்னா different options எல்லாம் இருக்கும். The first option is shape. ஷேப் லேயர்ஸ். ஷேப் லேயர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த ஆப்ஷன். ஓகேவா, நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறதுல we are going to draw a circular path. ஓகேவா, பாத் ட்ரா பண்ணி தான் அந்த பாத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ we have to select the second option, that is path. ஓகேவா, பாத்ஸ் இருக்கா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு you have to draw a circular path. இது மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டா சர்க்குலர் பாத் வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கோ டு டைப் டூல். நெக்ஸ்ட் நான் வந்து சர்க்குலர் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு செலக்ட் த ஹரிசாண்டல் டைப் டூல். ஹரிசாண்டல் டைப் டூல் செலக்ட் பண்ணிட்டு நீ வந்து அந்த பாத்தில் வைக்கும் போது உனக்கு அந்த கர்சர் சிம்பிள் எப்படி அப்பியர் ஆகும்னா வேவி சிம்பிளாக இருக்கும். ஓகேவா, ஒரு வேவ்ஸ் நடுவில் ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்கும். அது என்ன இண்டிகேஷன்னா இது வந்து சர்க்கிள் ஃபார்ம்ல நம்ம வந்து டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இண்டிகேஷன் அது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டைப் த என்ன பண்ணிக்கணும்னா டைப் டூல் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். டைப் என்ன எந்த ஃபாண்ட்ல நான் டைப் பண்ண போறேன்னா ஐம் கோயிங் டு யூஸ் த ஆஸ்வர்ட் ஃபாண்ட். அது வந்து பாயிண்ட் சைஸ் என்ன யூஸ் பண்ணிக்கன்னா 24 எல்லாம் செட் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டைப்பிங். என்ன டைப் பண்ண போறேன், என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ண போறேன், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். ஓகேவா, இந்த
அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு இஃப் ஐ வாண்ட் டு இப்போ பை மிஸ்டேக் நான் வந்து பொசிஷன் சரியா இல்லை அந்த டெக்ஸ்டோட பொசிஷன் சரியா இல்லைன்னா யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் த டெக்ஸ்ட் பொசிஷன் ஓகேவா அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கோ டு பாத் செலெக்ஷன் டூல் ஓகேவா அந்த பாத் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிட்டு யூ ஹாவ் டு இப்போ பாத் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணினா உன்னோட கர்சர் எப்படி அப்பியர் ஆகும்னா ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் அப்பியர் ஆகும் ஓகேவா அதில் என்ன பண்ணணும்னா உன்னோட இது டெக்ஸ்ட்டை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும்னா இந்த சைடு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும் இதே இது உன்னோடது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும்னா you have to bring it down அப்படி இந்த சைடை ரொட்டேட் பண்ணணும் ஓகேவா ரொட்டேட் பண்ணினா you can able to see the change okay clear-ஆ உன்னோட பாத் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி உன் டெக்ஸ்ட்டை வந்து கிளாக் வைஸும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஆன்டி கிளாக் வைஸும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா am I clear okay next I am going to okay next I am going to fill the circular shapes இந்த அந்த டெக்ஸ்ட் ஸ்டேக்கும் சேஃபுக்கும் மிடில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு ஐ எம் கோயிங் டு ஃபில் தட் எம்டி ஸ்பேஸ் வித் சர்க்கிள் ஓகேவா சர்க்கிள் வச்சு நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன் ஸோ தட் ஐ ஹாவ் டு செலக்ட் கஸ்டம் ஷேப் டூல் கஸ்டம் ஷேப் டூலில் நிறைய ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அதில் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு செலக்ட் த சர்க்கிள் ஷேப் ஓகேவா okay there are 3 different circle shapes available நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to select the second one circle frame அப்படிங்கற ஷேப்பை நான் வந்து செலக்ட் பண்ண போறேன் and I am going to draw this shape இங்க வந்து நான் draw பண்ண போறேன் before that I have to change the option ஓகேவா இப்போ நான் பார்த்து தானே செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இந்த ஷேப் ட்ரா பண்ணேன்னா பார்த்து தான் ட்ரா ஆகும் ஸோ நான் வந்து ஷேப் லேயரை தான் நான் செலக்ட் பண்ணணும் ஓகேவா ஷேப் லேயர் செலக்ட் அதே மாதிரி I'm going to fill this space also okay. Now created the circle text next என்ன பண்ண போறேன்னா I'm going to insert a corona symbol ஓகேவா நான் என்ன பண்ணிருக்கேன் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் I'm going to place the corona symbol in the மிடில் நான் வந்து place பண்ண போறேன் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா go to file placeன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா இந்த ஃபைலில் ஒரு இமேஜ் place பண்ணணும்னா மீன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ல இந்த ஒர்க்கிங் டாக்குமெண்ட்ல நம்ம ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ணோம்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் ஓகேவா பிளேஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு செலக்ட் த கொரோனா வைரஸ் ஹியர் இன் த மிடில் ஓகேவா இப்போ வைரஸ் ஓப்பன் ஆயிடுச்சு கேன் யூ ஏபிள் டு see the image can you able to see the image okay va நான் என்ன பண்ண போறேன்னா I am going to resize the image to fit the image in the middle okay va இப்போ நான் வந்து மிடில்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்
So click the tick symbol. Okay va. Next என்ன பண்ண போறேன், stay home. So I'm going to use the home symbol. Okay va. Home symbol வந்து நான் எங்க பண்ண போறேன்னா, I'm going to fix the home symbol in the middle of the coronavirus image. Okay va. So go to custom shape tool. அதில் போயிட்டு என்ன பண்ணனா, there is a home symbol available. Okay va. இங்க வந்து tick symbol க்கு அப்புறம் வந்து you can able to see the home symbol. நான் home symbol select பண்ணிட்டேன். I'm going to draw the home symbol here. Draw பண்ணிட்டேன். I'm going to move it in the middle. Okay va. So now I have created the logo. இதை என்ன பண்ண போறேன்னா, I'm going to save it as a JPEG file. JPEG file நான் save பண்ண போறேன். For that, go to file, save as. Okay, now save பண்ணிட்டேன். Now I'm going to use this logo in a white t-shirt. Okay va. அந்த t-shirtல எப்படி நம்ம வந்து open a white t-shirt image. Okay va. இப்போ என்ன பண்ணணும்னா, I'm going to select this logo. Using rectangular marquee tool. Okay va. இந்த rectangular marquee tool use பண்ணி select பண்ணிட்டு இந்த portion மட்டும் select பண்ணிட்டு I'm going to paste it here. Okay. Wait. அது இமேஜ்ல இருந்து தான் paste பண்ணனும். That is a Photoshop file. So I'm going to open an image. நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த இமேஜ் ஓபன் பண்ணிக்கோ. Copy, Control C கொடுத்து copy பண்ணிக்கோ. Control V to paste. இப்போ வந்து paste ஆயிடுச்சு. Right click on the image. Go to free transform. Free transform போயிட்டு resize the image. The t-shirt oda white இந்த image oda white கொஞ்சம் difference தெரியுது. So in order to remove that portion என்ன பண்ணனும்னா, you have to select the eraser tool. Eraser tool ல there are different types. Eraser tool, background eraser, magic eraser. Okay வா. magic eraser select பண்ணினா அந்த pixels, அந்த white pixels மட்டும் நம்மளால delete பண்ண முடியும். Okay வா. இப்போ அந்த portion delete ஆயிடுச்சு. This is how you have to create a t-shirt design. Okay wow. Any doubts? ஒரு circular text create பண்ணிட்டு கொரோனா symbol வந்து ஒரு image வந்து நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த image அதை வந்து center portionல fix பண்ணியாச்சு. next வந்து home symbol வந்து already custom shapesல available இருந்துச்சு. அந்த symbol வந்து நடுவுல paste பண்ணியாச்சு. ஓகேவா. with this design over. Any doubts? Next you have to save it as a Photoshop file. Okay, அதுக்கு என்ன பண்ணனும்னா, go to file, save as, ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு okay கொடுத்தீங்கன்னா can able to save it as a Photoshop file. Any doubts? Shall we move to the next topic? Yes.
என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்ம கிரியேட் பண்ற அந்த ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அந்த இமேஜை என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ஜேபக்கா சேவ் பண்ணிக்கோ. How to add virus? How to add virus? இந்த என்ன ஸ்டெப்னா எப்படி அந்த வைரஸ் ஆட் பண்ணணும்னா ஃபைலுக்கு போயிட்டு பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? பிளேஸ் ஃபைல், கோ டு ஃபைல், பிளேஸ் ஆப்ஷன். பிளேஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்னா இந்த பிளேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி we can able to place the image within the workspace. ஓகேவா? அந்த workspaceல நம்ம வந்து இமேஜை வந்து பிளேஸ் பண்ணணும்னா you have to select that option. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி கொரோனா வைரஸ் வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம்னா கேன் ஏபிள் டு பிளேஸ் தட் பர்டிகுலர் இமேஜ் இந்த கரண்ட் ஒர்க் ஸ்பேஸ். நம்ம எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல யூஸ் பண்ணிட்டு வேணுமோ அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு இந்த பிளேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? 001. நெக்ஸ்ட் வந்து எப்படி அந்த நம்ம கிரியேட் பண்ண இமேஜை எப்படி வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஜேபக்கா கிரியேட் பண்ணிடணும். ஓகேவா? ஜேபக்கா சேவ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம டிவைஸ்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன் தட் பர்டிகுலர் இமேஜ். ஓகேவா? இமேஜை ஓப்பன் பண்ணினா அது வந்து நியூ டாக்குமெண்டா ஓப்பன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா நியூ டாக்குமெண்டா ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல போய் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு செலக்ட் த ரெக்டாங்குலர் மார்க்யூஸ் டூல். ரெக்டாங்குலர் மார்க் டூல் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா செலக்ட் பண்றதுக்கு தட் பர்டிகுலர் எந்த போர்ஷன் நம்மளுக்கு வேணுமோ அந்த போர்ஷன் மட்டும் செலக்ட் பண்றதுக்கு ரெக்டாங்குலர் மார்க் டூல் நமக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நான் அந்த ரெக்டாங்குலர் மார்க் டூல் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா ஐ அம் கோயிங் டு செலக்ட் த இமேஜ். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கண்ட்ரோல் சி வந்து காப்பி பண்றதுக்கு, கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட் பண்றதுக்கு. கண்ட்ரோல் சி பண்ணிட்டீங்கன்னா இந்த வந்து இமேஜ் வந்து காப்பி ஆயிரும். கண்ட்ரோல் வி கொடுத்தேன்னா இங்கே பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணணும் அந்த இமேஜில் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணினா தான் உன்னோட இமேஜை எடிட் பண்ண முடியும். ஓகேவா? அதில் போயிட்டு ரீசைஸ் பண்ண வேண்டியதான். ஜெமிலா ஓகேவா? டவுட் கிளியரா? ஜெமிலா ஓகே. Shall we move to the next topic? Second design எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? Shall we move to the next one? Okay. Next என்ன பண்ண போறேன்னா I am going to create a Adidas logo. Okay வா? Adidas logo. Adidas வந்து you know that it is a brand name. அதோட logo எப்படி create பண்றது next பார்க்கலாம். For that go to file, click newல போயிட்டு Adidas அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? with us I'm going to set the with us 1200, height 800, resolution 300, color mode RGB, background வந்து white. ஓகே கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பென் டூல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நிறைய பேர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா அந்த வந்து லீஃப் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லீஃபை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பென் டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அந்த லீஃபை. பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் த இமேஜ் ஃபார் தட் பர்பஸ். ஓகேவா? நிறைய பேர் வந்து பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் த ஷேப். single leaf. Okay pa, அந்த leaf நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to open that leaf. yes you can able to save as. நீ கொடுத்தினாலே save as னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நேம் கொடுத்து நீ சேவ் பண்ணியிருந்தாலும் save as கொடுத்தீங்கன்னா you can able to change the name. ஓகேவா? என்ன நேம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேற நேம் கொடுத்து சேவ் பண்ணியாச்சுன்னா if you want to change that name you can use save as option. யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த நேம் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to select this leaf part. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போறேன்னா I'm going to use the rectangular marquee tool. Copy. I'm going to resize the image. First, ஒரு leaf create பண்ணிட்டேன். You have to create இந்த மாதிரி two leaves create பண்ணணும். ஓகேவா? So that can duplicate this layer. Layer duplicate பண்ணிட்டு என்ன பண்ண? Right click on the image. Free transform. இப்போ left side வந்து நான் ஒரு leaf create பண்ண போறேன். ஓகேவா? So left side rotate பண்ணேன்னா before that wait. The white portion appear ஆகுதுல அந்த white portion நமக்கு வேணாம். So என்ன பண்ணணும்னா firstல அந்த I will show you. I'm creating this from the first. ஓகேவா? Right? அந்த single leaf select பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா go to toolboxல போனீங்கன்னா magic eraserனு ஒன்று இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோ. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணினா அந்த ஒயிட் போர்ஷன் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? மேஜிக் எரேசர் இஸ் டு erase the similar color pixels. ஓகேவா? இப்போ ஒயிட்னா ஒயிட் கலர் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். தென் கண்ட்ரோல் C காப்பி பண்ணிக்கோ அண்ட் paste it in the current workspace. ஓகேவா? இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா I'm going to resize the leaf. Go to right click on the image, free transform. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா create a second leaf. அதுக்கு என்ன பண்ணணும்னா right click on the layer, select duplicate layer. ஓகே கொடுத்தீங்கன்னா இன்னொரு லேயர் கிரியேட் ஆயிரும். go right click, go to free transform, slightly rotate பண்ணினா can able to see the next leaf. என்ன பண்ண அந்த லீஃப் கிட்டக்க அந்த செகண்ட் லீஃபை பிளேஸ் பண்ணிடு. Okay, next I'm going to create a next leaf. அதுக்கு என்ன பண்ணும் right click on the layer, select duplicate layer. ஓகே கொடுத்தீங்கன்னா next leaf வந்து next layer வந்து create ஆயிரும். go to free transform, rotate பண்ணினா can able to see the next leaf.
ஓகே 3 லீவ்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன், சாரி க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா you have to, so far clear, any doubts? Any doubts? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் 3 lines. ஓகேவா? Go to rectangular marquee, select rectangular marquee tool. அந்த போர்ஷனை மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா அந்த செலக்ட் பண்ண போர்ஷனை டெலீட் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எந்த லேயர் செலக்ட் ஆயிருக்கோ அந்த லேயரோட போர்ஷன் டெலீட் ஆகும். நெக்ஸ்ட் லேயர் வந்து நான் டெலீட் பண்ணணும்னா அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கிவ் delete. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் delete பட்டன். ஓகேவா? இப்போ எல்லா போர்ஷனும் டெலிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் create 3 lines. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் கிரியேட் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணிக்கோ, மவுஸை ப்ரெஸ் பண்ணிட்டே அப்சைட் வந்து ட்ராக் பண்ணினா கேன் ஏபிள் டு மூவ் த செலெக்ஷன். ஓகேவா? தேர்ட் லேயரில் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ delete. செகண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் delete பட்டன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் த delete பட்டன். நெக்ஸ்ட் செகண்ட் லைன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்லைட்டாக மூவ் பண்ணிக்கோ, மூவ் பண்ணி இப்போ வந்து எந்த லேயர் செலக்ட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் லேயர் செலக்ட் ஆயிருக்கு, delete. Select the second layer, click delete button. Select the third layer and click delete button. ஓகேவா? இப்போ செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிட்டோம், லோகோ கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதிதாஸ் அப்படிங்கிறது வந்து we have to type the text below this logo. அதுக்கு என்ன பண்ணணும்னா you have to change the font to Arial. I'm going to resize the
Next இந்த டிசைனை வந்து நான் வந்து white t-shirtல apply பண்ண போறேன். So for that I'm going to open a white t-shirt image. Next I'm going to open the Adidas logo. I'm going to select this portion alone. Okay, rectangular marquee tool use panni I'm going to select. Magic eraser tool use panni I'm going to erase the background pixel. Next, Control C, copy the logo. Control V, paste it. Image, pre-transform, resize the logo. Okay, any doubts? Clear? So, 2 designs create பண்ணியாச்சு. Shall we move to the next one? Yes. Are you listening? Only few members are replying. How to use rectangular marquee tool? ஒன்றும் இல்லை, அங்கே மார்க்கெட் டூலில் போய் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, வெயிட் ஐ வில் ஷோ யூ. இப்போது நான் அந்த டிஷர்ட்டில் இருக்க அந்த லோகோவை மட்டும் நான் கட் பண்ண போகிறேன். ஓகேவா? யூஸிங் ரெக்டாங்குலர் மார்க்யூ. அந்த மார்க்யூ டூலுக்கு right click பண்ணீங்கன்னா you can able to see different options. Okay, what are the different options available? Alex, என்னென்ன மார்க்கெட் டூல்லாம் இருக்குமா? ரெக்டாங்குலர் மார்க்யூ. எஸ், ஆன்சர் பண்ணுங்க அலெக்ஸ். rectangular marquee, elliptical marquee, single row marquee, single column. These are the different marquee tools available. Okay ba, idhula enna panna poren, I am going to use the rectangular marquee. Okay ba, rectangular marquee tool வந்து நான் select பண்ணிட்டு, okay, just mouse la left click press பண்ணிட்டே என்ன பண்ணனும்னா, you have to drag that plus symbol. அந்த plus symbol appear ஆஞ்சா. okay வா, இப்ப வந்து நான் rectangular marquee tool select பண்ணோனியும் can able to see the plus symbol. yes, answer please, chat la answer பண்ணுங்க. okay வா, அந்த plus symbol என்ன பண்ணனும்னா, you have to drag the plus symbol. okay வா, என்ன பண்ணனும்னா அந்த mouse click பண்ணிட்டே என்ன பண்ணனும்னா, you have to drag that. okay வா, drag பண்ணினா அந்த plus symbol can able to make the selection. okay வா, அந்த ஒரு இப்போ வந்து நம்ம என்ன ஷேப் யூஸ் பண்ணிக்கோனா ரெக்டாங்குலர் ஷேப் யூஸ் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து அந்த செலெக்ஷன் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல வரும். இதே இது
if you want to create a circular shape, okay va, circular shape வேணும்னா elliptical marquee tool, okay va. இப்போ வந்து can you able to see the difference? உனக்கு அந்த செலக்ஷன் எந்த ஷேப்ல வேணுமோ சென்ட் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்றேன், ஓகேவா. எனக்கு வார்னிங்லாம் அந்த இது வரைக்கும் ஷோ பண்ணது கிடையாது. ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரில. அந்த வார்னிங் வருதுல்ல, அந்த வார்னிங் மெசேஜை எனக்கு வந்து சென்ட் இட் டு வாட்ஸ்அப். நான் என்னன்னு செக் பண்ணுறேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் we are going to see the next topic. File new. நான் minion image யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓகே. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் த நேம் minion யூஸ் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் த width as 1200, ஹைட் வந்து 800 செட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 300, RGB white, ஓகேவா. கலர் மோட் RGB, பேக்ரவுண்ட் வந்து white, ஓகே கொடுத்துறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் அ minion symbol, ஓகேவா. ஸோ ஃபார் தட் ஐ எம் கோயிங் டு யூஸ் த place option. I'm going to select the image. Resize the image. I'm going to type the text. Use smile, I smile, ஓகேவா. யூஸ் ஸ்மைலுங்கிறத டாப்லையும், ஐ ஸ்மைலுங்கிறத இமேஜோட பாட்டம்லையும் நான் என்ன பண்ண போறேன்னா டைப் பண்ண போறேன். ஃபார் தட் ஐ எம் கோயிங் டு செலக்ட் horizontal type tool. என்ன ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்க போறேன்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் ballpark, ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு டைப் த டெக்ஸ்ட். யூ ஸ்மைல், I'm going to resize the text. I'm going to duplicate this layer, text layer. So second layer, second text layer create ஆயிரும். Next I'm going to drag it to the bottom, okay va. Drag பண்ணிட்டேன். I'm going to edit the text. Okay, this is the third image. என்ன பண்ண போறேன்னா I'm going to use in a blue t-shirt. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். I will show you.
ஜஸ்ட் அந்த போர்ஷனை மட்டும் காப்பி பண்ணி ஒரு ப்ளூ டிஷர்ட் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா? இந்த ப்ளூ டிஷர்ட்டில் ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் திஸ் image. ஓகேவா? I already have created that image. I will show you. Can you able to see the image? This is character t-shirts. Okay, but characters la nama sometime வந்து characters la t-shirt la வந்து print பண்ணிருப்பாங்க. ஸ்பைடர்மேன், அவெஞ்சர்ஸ், பேட்மேன், சூப்பர்மேன், இது மாதிரி நம்ம கேரக்டர் t-shirt வந்து கிரியேட் பண்ணணும்னா like this have to create a character t-shirt. ஓகேவா? clear? Any doubts? Okay, shall we move to the next one? Okay. Yes. பண்ணலாம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை இந்த இமேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் எஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணலாம். எஸ் அலெக்ஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு create a next design. ஓகேவா? Going to name it as beach. இது வந்து 1200 செட் பண்ணிக்கோங்க. ஹைட் 800, ரெசல்யூஷன் 300, RGB கலர் மோட், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட். கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, create a circle. For that you have to go to custom shape tool, select ellipse tool. Before that background வந்து white இருக்கு, so I am going to change the background color first. Okay வா? At the bottom you can able to see the different options. Okay, create layer, create group, create new fill or adjustment. Next we are going to see the next design. For that you have to select the
ellipse tool select பண்ணிட்டு I am going to draw a circle. Okay வா. Before that I am going to change the color of the background. அதுக்கு என்ன பண்ணணும்னா you have to select the create new fill அந்த ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிட்டு select solid colorல போயிட்டு I am going to change the color to some black. Okay வா. Black select பண்ணிட்டேன். Next select the ellipse tool. Okay, இப்போ circle வந்து black colorல appear ஆகுது. Next I am going to change the color of the circle. Okay வா. Gradient overlay apply பண்ண போறேன். For that I am going to select the blending options. Blending options select பண்ணிட்டு go to gradient overlay. வந்து நான் என்ன apply பண்ண போறேன்னா violet orange இந்த color apply பண்ண போறேன். I am going to change the color. Okay வா. to use the color FF and the color code போயிட்டு என்ன பண்ணனும்னா you have to type the code. ஓகேவா. நம்ம வந்து அந்த கலர் வேணும்னா அந்த கலர்லயும் போய் சூஸ் பண்ணலாம். Otherwise we can able to use the color code also. F1 யூஸ் பண்ணினா 6F யூஸ் பண்ணினா white color வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. Likewise we can able to change the color using the codes. ஓகேவா. இந்த இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா I am going to use FFDE01 அது கோட் கொடுத்தோனே and able to see the color இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் கலரை நான் என்ன பண்ண போறேன்னா I am going to change the second color to CC2222. ஒரு சன்செட் ஃபர்ஸ்ட் கலர் கோடு வந்து என்னன்னா FF. I will give the steps. ஓகேவா. ஸ்டெப்ஸ் கொடுப்பேன். அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கலர் கோடு. டோன்ட் வெரி. ஓகே. ஃபர்ஸ்ட் கலர் கோடு வந்து FFDE01. செகண்ட் கலர் வந்து என்னன்னா CC2222. ஓகேவா. ஸோ ஒரு சன்செட் கலர் வந்து செட் ஆயிடுச்சா. கேன் ஏபிள் டு see the கலர். இப்போ என்ன கலர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். வெயிட் ஓகே கொடுத்தா தான் அப்ளை ஆகும். Can you able to see the color change? Yes, answer பண்ணுங்க. Ma, are you listening? Okay. Next என்ன பண்ண போறேன்னா I am going to create the எப்படி அந்த Adidas லோகோல நம்ம லைன்ஸ் கிரியேட் பண்ணோம்ல, கட் பண்ணோம்ல அந்த ஷேப்பை, அது மாதிரி நான் I am going to use the 5 different lines. Okay ba. For that select the rectangular marquee tool. மட்டும் என்ன பண்ண போறேன்னா I am going to delete that portion. ஓகேவா. Before doing that
rasterize the layer. For that, select that particular layer and select the option rasterize layer. Okay va, பண்ணியாச்சு. Next என்ன பண்ண, slider move upside and click the delete button. அதே மாதிரி 5 different lines create பண்ணியாச்சு. Control D to deselect. ஓகேப்பா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், I'm going to remove the bottom portion. அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, I'm going to use the magic wand tool. Magic wand tool யூஸ் பண்ணேன்னா அந்த portion மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணும். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறேன், அந்த போர்ஷனை நான் ரிமூவ் பண்ண போறேன். அகைன் போர்ஷனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். எதை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஐ எம் யூஸிங் த டூல் மேஜிக் வாண்ட் டூல். அதை யூஸ் பண்ணி நான் அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். கிளிக் delete பட்டன். இப்போ இந்த செலெக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு யூஸ் 2 images. ஒன் இஸ் கோகனட் ட்ரீ, அந்த பீச்லலாம் இருக்கும்ல அந்த கோகனட் ட்ரீயோட இமேஜும், பேர்ட்ஸ் ஃப்ளை ஆகுற மாதிரி இன்னொரு இமேஜும் நான் இந்த இதில் என்ன பண்ண போகிறேன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் தட் நான் அந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நெட்லேருந்து. ஐ எம் கோயிங் டு யூஸ் த இமேஜ். For that, go to File, Place. Can you able to see the image? Yes, hands in the chat box. Answer பண்ணு. ஓகேவா, அந்த இமேஜை நான் வந்து இதில் வந்து ஃபிட் இன் பண்ணுறேன் பை ரீசைசிங். ஓகே ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு பிளேஸ் த birds flying image. Okay va. Now I created the image. இப்போ என்ன பண்ண போறேன்னா, I am going to write the text summer அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து இதுக்கு பாட்டம்ல நான் வந்து டைப் பண்ண போறேன். For that I am going to use the font Matchmaker. பண்ணியாச்சு. இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, I am going to apply the gradient overlay. For that I am going to select blending options. blending optionsல போயிட்டு என்ன பண்ண போறேன்னா, gradient overlay select பண்றேன். I am going to change the gradient. ஓகேவா, ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு அந்த gradient நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா
வந்து அப்ளை ஆயிரும். இது என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு apply in the black t-shirt. Black t-shirtல நான் இதை வந்து அப்ளை பண்ண போறேன். Before that I am going to save this file as JPEG. I am going to open a black t-shirt. Next I am going to open the image, summer image. Using rectangular marquee tool, I am going to select that portion. We have created a summer beach image create பண்ணி அதை வந்து நம்ம அதை black t-shirtல அப்ளை பண்ணியாச்சு. Any doubts? Any doubts? No doubts. Okay. Okay, thank you all.